விஜய் ட்ரீட்மெண்ட் சொல்லி இங்கே காவேரி கிட்ட சரியாக கூட பேசாமல் வெண்ணிலாவை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு சுற்றுறதே வேலையாக வச்சுருக்காங்க. தாத்தா எடுத்து சொன்னப்போ கூட காவேரி கிட்ட இதை பற்றி பேசுகிறேன்னு சொன்ன எங்கள் விஜய் வெண்ணிலாவுக்கு குணமாகணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் இருக்கிறதுனால காவேரி கிட்ட பேசவும் மறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே ஓரளவுக்கு மேலே காவேரி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. தாத்தா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசவும் செய்கிறாங்க. ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போன விஜய் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த விஜய் எல்லாரும் முன்னாடி எல்லாரையும் நிற்க வச்சு, இப்போ வெண்ணிலா யாருன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போதும் தாத்தா பாட்டி அப்படின்னு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சாமான்னு எங்கள் தாத்தா கேட்குறாங்க. அதுக்கு இங்கே வெண்ணிலாவும் தாத்தா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்க நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கவும் செய்கிறாங்க. என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, நீங்கள் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, உங்களை நாங்கள் தாங்க இங்கே கூட்டிகிட்டு வந்தோம், உங்களை கண்டுபிடிச்சி விஜய்கிட்ட ஒன்று சேர்க்கணுன்றதுக்காக உங்களை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அஜயோட ஒய்ஃப், அதான் விஜயோட தம்பி அஜய் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. அஜயும் வெண்ணிலாவை பார்த்துட்டு நிற்க, இங்கே வெண்ணிலாவுக்கு அவங்க அப்பாவோட நினைப்பு வருது. உங்கள் அப்பாவால் தான் நான் இந்த நிலமையில இருக்கேன்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட பேச, கூல் 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 ரொம்ப கூலாக இருங்க, இந்த டைமில் இவ்வளோ டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு எங்கள் ராகினி சமாதானப்படுத்தும் செய்ய, வெண்ணிலா அங்கே ராகினியை பார்த்து மறைக்கவும் செய்கிறாங்க. காவேரி அங்கே ஓரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போது இங்கே ராகினி என்ன பண்ணுறாங்க, நேராக சாமி ரூமுக்கு போகிறாங்க. போகிறவங்க அங்கே இருக்க ஒரு தாலியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வெண்ணிலாயிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, இதை பிடி, இது இனிமேல் உன் கழுத்தில் இருக்க வேண்டியது, இதை விஜய் தான் கட்டணும் இல்லையா, ஏன்னா இதுக்காக தானே நீ இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்திருப்ப, ஏன்னா இது இவங்க அப்பா பண்ண தவறால் அன்னைக்கு கல்யாணம் நடக்காமல் போயிருந்துருக்கலாம், ஆனால் நீ இப்போ வரைக்கும் விஜயோட நினப்பில் தானே வாழ்ந்துட்டுருக்கன்னு சொல்லும்போது தாத்தா பாட்டி ரொம்ப கோவத்தோட, என்னம்மா ராகினி என்ன பண்ணிட்டுருக்க நீ, விஜய் எப்படி தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் தாத்தா விஜய் என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டாரா அப்படின்னு எங்கள் வெண்ணிலா கேட்குறாங்க. அது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி இங்கே தயங்கி நிற்க, இங்கே எந்த ஒரு அதிர்ச்சியான நியூஸையும் இங்கே வெண்ணிலாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால தன்னுடைய கல்யாண விஷயத்தை மறைக்கணும்னு நினச்ச எங்கள் விஜய் காவேரியை பற்றி சொல்லாமல் நின்றுட்டுருக்கேன். காவேரிக்கு இது ரொம்ப சங்கடமாயிடுது. அதனால் திடீர்னு எதுவுமே பேசாமல் மேலே போகிற எங்கள் காவேரி தன்னுடைய பேக் எல்லாமே எடுத்துக்கிட்டு கீழே வராங்க. கீழே வர எங்கள் காவேரியை பார்த்துட்டு இங்கே வெண்ணிலா நிற்கிறாங்க. எல்லாரும் யார் என்னன்னு சொன்னீங்க, ஆனால் இது யார் என்னன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, எங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் தாத்தா, ஆனால் அங்கே அது இங்கே அஜயோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப பெரிய அளவில் நடக்கும், அஜயோட அப்பா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தானே விரட்டினாரு, அவர் கண்ணு முன்னாடியே விஜய் என் கழுத்தில் தாலி கட்டுவார் அப்படின்னு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் தாங்க முடியாத எங்கள் காவேரி அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. இதை பார்த்து எங்கள் ராகினி ரொம்ப சந்தோஷப்படவும் செய்கிறாங்க. ஒரு வழியாக இந்த காவேரி வீட்டை விட்டு போனால் நமக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அவங்களுக்குள்ளே தோணவும் செய்யுது. இதெல்லாம் தாங்க முடியாமல் விஜய் நின்றுட்டே இருக்கேன். தாத்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு தாத்தா பக்கத்தில் போய் சொல்ல, என்னம்மா காவேரி நீ எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிங்க கேட்க, ஏன் தாத்தா யார் தாத்தா இவங்கன்னு அங்கே நிற்கிற வெண்ணிலாவும் கேட்குறாங்க. அப்போது இங்கே கல்யாணியும் எதுவுமே சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. எங்கள் வெண்ணிலா கிட்ட ரொம்ப தவிச்சு போய் நிற்கிறாங்க விஜய். காவேரி தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு மனசளவில் வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வெண்ணிலா கேட்குறாங்க, யார் தாத்தா இவங்க, உங்களுக்கு சொந்தக்காரவங்களா, இல்லை அந்த வீட்டில் குடியிருக்காங்களே அந்த வீட்டுக்கு அடிக்கடி இவங்க போகிறத நான் பார்த்துருக்கேன், அந்த வீட்டில் இருக்கவங்களா, இந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு கோவம் வந்துடுது. வெண்ணிலா அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டுறாங்க. என்ன விஜய் ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு விஜய்கிட்ட கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு தயங்கி நிற்கிறாங்க. இதை கேட்டேங்க காவேரி இன்னும் பயங்கரமாக அழுகவும் வருது. அழுகெல்லாம் அழுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பு நிற்கிறப்ப அவங்களுக்கு மூச்சு முட்டுது. மூச்சு முட்டும் போதும் அந்த இடத்துலையே மயங்கி கீழேயும் விழுந்துடுறாங்க. ஆனால் மற்றவங்க போய் தூக்குறதுக்குள்ளே எங்கள் விஜய் தான் காவேரிக்கு என்னாச்சுன்னு பதட்டப்பட்டு ஓடி போய் தூக்கவும் செய்கிறாங்க. காவேரி காவேரி என்னாச்சுமா, கிளம்புமா உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டப்படுறாங்க. கண்ணெல்லாம் கலங்குது. என்ன விஜய் நீ எதுக்காக ஒரு வேலைக்காரிக்காக போய் இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க வெண்ணிலா. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா, ஏன்னா நீ காவேரிக்கு என்ன ஆச்சுன்னு ரொம்ப பதட்டப்பட்டு இருக்க, இந்த நேரத்தில் நீ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டாக்டருக்கு ஃபோன் போடுங்க தாத்தான்னு சொல்லும்போது டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே டாக்டர் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இங்கே காவேரியை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது தான் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் விஜய்க்கு பயங்கர சந்தோஷம். காவேரி அப்போ தான் கண்முழிச்சு பார்க்குறாங்க. என்னை கண்முழிச்சு பாருமா, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இனிமேல் எப்போதும் என் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்த்து விஜய் சொல்ல, இதை பார்த்துட்டு இருக்க வெண்ணிலாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. என்ன விஜய் பேசுகிறேன், அவள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், வேலைக்காரிக்காக நீயே இப்படி இறங்கி பேசுகிறேன்னு சொல்லும்போது, அவள் ஒன்றும் என் வேலைக்காரி கிடையாது, அவள் என்னுடைய உயிர் உலகம் எல்லாமே அவள் தான், அவள் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என் குழந்தை இப்போ அவள் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, நான் அப்பா ஆக போகிறேன் அப்படின்னு ரொம்ப
சந்தோஷத்தில் கத்தவும் செய்ய எங்கள் காவேரியை தூக்கி வச்சு கொண்டாடவும் செய்கிறாங்க. இதை பார்த்த வெண்ணிலாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்போ தான் எங்கள் விஜய் உணர்றாங்க, நம்ம எந்த ஒரு அதிர்ச்சியான நியூஸையும் கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் நம்ம இப்போது ரொம்ப சந்தோஷத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டோமே, வெண்ணிலா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலேன்னு வெண்ணிலாவை பார்க்க வெண்ணிலா கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் இங்கே மயக்கம் தெளிஞ்சு காவேரி கிளம்பி நிற்க இங்கே தாத்தா விஷயத்த சொல்ல இதை கேட்டு எங்கள் காவேரி தன் வயிற்றில் கையை வச்சபடி ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்தில் போகிற எங்கள் விஜய், ஏமா காவேரி என்னை விட்டு போகணும்னு நீ முடிவு பண்ணிட்டு, நான் அமைதியாக இருந்ததெல்லாம் வெண்ணிலாவுக்காக தான். ஆனால் இனிமேல் அமைதியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீயும் நானும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க தான் போகிறோம். வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு சொல்லும்போது, இல்லை இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். விஜய் எனக்கு மட்டும்தான், விஜய் எனக்கு மட்டும்தான் வேணும். விஜயை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எங்கள் வெண்ணிலா ரொம்ப சத்தம் போடவும் செய்கிறாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு வெண்ணிலா, என் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்றதை முதல்ல நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. உன் லைஃப்பில் என்ன நடந்தது, உனக்கு என்ன தெரிய வரணும்னு நான் நினச்சனோ அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்ட. அதே நேரம் என் லைஃப்பில் நடந்ததை நீ தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வெண்ணிலாவை கையை பிடிச்சி எழுத்து கூட்டிகிட்டு போய் தனியாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு வெண்ணிலா உடஞ்சி போய் அழுகிறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வழியிலையும் வராங்க. இங்கே காவேரியை பார்க்குறாங்க, விஜயை பார்க்குறாங்க, தாத்தா பாட்டின்னு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. வெண்ணிலா காவேரி வயிற்றில் போய் கையை வைக்கிற எங்கள் வெண்ணிலாவுக்கு செம அழுக வருது. அழுக வரது மட்டும் இல்லாமல் எங்கள் விஜயை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அப்போது நீ என்னை மறந்துட்டு இவ கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டல, இவ தான் உன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, இப்போன்னு இல்லை எப்போதுமே இவ தான் என் பொண்டாட்டி, எனக்கு என் வாழ்க்கையில் வந்து பொக்கிஷம் இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து திரும்ப அதே வார்த்தையை சொல்லி இங்கே காவேரியை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தி வெண்ணிலாவை காயப்படுத்தவும் செய்கிறாங்க. விஜய் வெண்ணிலா ஒடிஞ்சு போய் நிற்க, இங்கே பாருமா விஜய், உன்னை மறந்துட்டு நீ இல்லாத வாழ்க்கையை அவன் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இப்போ இருந்துகிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் அவன் வாழ்க்கையில நீ குழப்படி ஏற்படுத்த வேணாம். உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய நாங்களே ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டி சொல்லவும் செய்கிறாங்க. எனக்கு யாரும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு உள்ளே போய் ரொம்ப சாத்திக்கவும் செய்கிறாங்க. நீ வெடுப்பா விஜய், அவள் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவான், அவளை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ காவேரியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஸ்டெப்பெல்லாம் ஏறி போகக்கூடாது இல்லையா, நானே உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு எங்கள் காவேரியை விஜய் தூக்கிட்டு மேலே மாடிக்கும் போகிறாரு. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் ராயினியால் கண்டு பார்க்கவே முடியல. கொஞ்ச நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான் நினச்சா, இந்த வீட்டுக்கு இவன் மூலமாக வாரிசு வேறு வரப்போகுதான். அது எப்படி தான் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்னு எங்கள் ராயினி வேறு இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் எங்கள் விஜய் பக்கபலமாக எப்போதும் காவேரிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால யாராலும் அவங்க அசைக்க கூட முடியாது.